ப்ரானை வச்சு ப்ரான் டேஸ்ட் தான் சமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சிக்கன் டேஸ்ட்டுக்கும் நம்மளால் சமைக்க முடியும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தாங்க. ஸோ வெங்காயமும் தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், காரத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து சிக்கன் மசாலா. ஸோ சிக்கன் மசாலா எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க எறா சேர்த்துக்கலாங்க. ஸோ மசாலா கூட இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைங்க. ஸோ நல்லா கொதிக்க வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வாசனைக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. ஸோ கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான எறா மசாலா ரெடி.